ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. த்ரவ்யயஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாः யோகயஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞானயஜ்ஞாஸ்ச யதயः சம்சிதவ்ரதாः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் 5 யஜ்ஞத்தை சொல்றார். இதுவரைக்கும் பிரம்மஜான யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், இந்திரிய சம்யம யஜ்ஞம், விஷய கிரகண யஜ்ஞம், ஆத்ம சம்யம யஜ்ஞம்னு 5 யஜ்ஞம் சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்தில் 5 யஜ்ஞத்தை சொல்றார். திரவிய யஜ்ஞம், திரவிய யஜ்ஞம்னா தானம் கொடுக்கறது. நம்ம கிட்ட இருக்கிறத பிறர்கிட்ட மனமுவந்து சந்தோஷமா வழங்கிறது. அது அறிவா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், ஆறுதலா இருக்கலாம், பொருளா இருக்கலாம். ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் பொருளை வழங்குறத தான் சொல்றார். சாதாரணமாக நம்ம கொடுக்கக்கூடிய பொருள்களை தான் சொல்றார். ஒருத்தருக்கு விசிறிய தானமாக கொடுக்கலாம், புஸ்தகத்தை தானமாக கொடுக்கலாம், வஸ்திர தானம் பண்ணலாம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட ருத்ராட்சம், விபூதி, இது மாதிரி விஷயங்களை கூட தானம் பண்ணலாம், மருந்து வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி தானங்கள் வாங்குறவருடைய கை நெருப்பாகவும் நம்ம கையிலிருந்து கொடுக்கறது ஹவிஸாகவும் கருதப்படுறது. ஆகவே இது திரவிய யஜ்ஞம்னு பேரு. அடுத்தது தபோ யஜ்ஞம், அதாவது வாழ்க்கைய ஒழுக்கத்தில் ஹோமம் பண்றது. அதாவது தபஸ்ன்னு சொன்னா கட்டுப்பாடு, நாமளா விரும்பி நம்மளை கட்டுப்படுத்திக்கிறது பேர் தான் தபஸ்ன்னு பேரு. காயக்லேஷா தபஹா, உடம்ப தர்மமான முறையில் வருத்திக்கிறதுக்கு பேரு தபஸ்ன்னு பேரு. உடம்பை சாகடிச்சுடவும் கூடாது, அதே சமயம் உடம்புக்கு சொகுசும் கொடுத்துடக்கூடாது. ஆக உடம்ப தர்மமான வழியில கட்டுப்பாடா வச்சிருக்கிறது, அதுக்கு பேரு தபோ யஜ்ஞம்னு பேர். கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறையை கட்டுப்பாடான வாழ்க்கை முறையில ஹோமம் பண்றது, அதுக்கு பேரு தபோ யஜ்ஞம்னு பேரு. தவத்தை தான் யஜ்ஞமா சொல்லியிருக்கார். திருக்குறள்ல தவம்னே 10 குறள் இருக்கு. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உரு கண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருங்கிறார் திருவள்ளுவர். நமக்கு வந்த கஷ்டத்தை பொறுத்துக்கிறது, மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கிறது, அதுவே தபஸ்ன்னு அவர் சொல்லியிருக்கார். அது மாத்திரமல்ல, யோக யஜ்ஞம், இந்த அஷ்டாங்க யோகம்னு பகவான் பதஞ்சலி உபதேசம் பண்ணியிருக்கார். அதுவும் அப்படித்தான். இந்த யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதின்னு சொல்லக்கூடிய 8 வகையான சாதனங்களை அனுஷ்டிக்கிறத யோகமா இங்க பகவான் உபதேசம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்தது என்னன்னா சுவாத்தியாய யஜ்ஞம், தினமும் பாராயணம் பண்றது. சாஸ்திரங்களை எல்லாம் பாராயணம் பண்றது, ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்றதுங்கிறது வேற. சாஸ்திரங்கள், பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்கள், திருக்குறளை எல்லாம் பாராயணம் பண்றது, இதுக்கு பேரு சுவாத்தியாய யஜ்ஞம்னு பேர். அதாவது நம்முடைய மனசுல நல்ல எண்ணங்கள், வாக்குல தீய சொற்கள் வரக்கூடாது, நல்ல சொற்கள் வரணும். நல்ல சொற்கள் எல்லாம் வர்றதுக்காக வேண்டி பாராயணத்தை விடாம பண்ணணும். அப்படி வாக்குல நல்ல சொற்கள் வர்ற மாதிரி செய்யக்கூடிய நல்ல எண்ணங்கள் ஓங்கணும்னா விடாம ஸ்தோத்திர பாராயணம், சாஸ்திர பாராயணம் பண்ணணும். இங்க முக்கியமா சாஸ்திரங்களை பாராயணம் பண்றதை தான் பகவான் சொல்றார். அடுத்தது ஞான யஜ்ஞம். ஞான யஜ்ஞம்னா அதை படிச்சதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது. முதல்ல மனப்பாடம் பண்றது, அது ஒரு யஜ்ஞம். அப்புறம் நமக்கு ஒண்ணுமே தெரியலேன்னு சொல்றது இல்லை, எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா அதோட அர்த்தத்தை குரு கிட்ட போய் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆக அதுக்கு பேரு ஞான யஜ்ஞம்னு பேர். அஜானத்தை நீக்கிறதுக்காக ஞானத்துல ஹோமம் பண்றோம். ஆக இந்த 5 யஜ்ஞம் இதை செய்யறதுனால என்ன ஆகுறதுன்னா, அதை நல்லா சொல்றார். சம்சித விரதாக யதயா, நல்லா தங்களை கூர்மைப்படுத்திக் கொள்கிறார்கள், ஷார்பன் பண்ணி கொள்ளுகிறார்கள். இந்த விரதங்களை எல்லாம் கடைப்பிடிச்சு, இந்த யஜ்ஞங்கள் தபஸ் எல்லாம் பண்ணி தங்களை முயற்சி செய்து கட்டுப்படுத்தி கொள்ளுகிறார்கள். சுவாத்தியாய ஞான யஜ்ஞாச்ச யதயா, யதயான்னு சொன்னா முயற்சி பண்ணுகிறவர்கள். சம்சித விரதாக யதயா, தங்களை விரதங்களால கூர்மைப்படுத்தி பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல 5 யஜ்ஞத்தை பகவான் உபதேசம் பண்ணியிருக்கார். திரவிய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ
யோகயஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாயஜ்ஞானயஜ்ஞாश्च யதயः சம்சிதவ்ரதாः. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்